ஆர்வமூட்டலில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. இதுவரை தலைப்பாக நம்ம சொல்லிக் கொண்டிருப்பது நாமே தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல இன்றைக்கு கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். இது இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறோம். இந்த நேரத்துல நமக்கு கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கணக்கு பாடத்தை எடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் உங்க மனதுல எழலாம். பொதுவாக இன்றைக்கு எடுப்பது கணக்கு பாடம் கிடையாது. கணக்கில் பயன்படுத்துகின்ற அந்த முக்கிய சொற்கள் மட்டும் நம்முடைய இந்த ஆன்மீக வகுப்புல எப்படியெல்லாம் நம்மை கடை தோன்றுகிறது, நம்மளை எழுப்புகிறது, நம்மளை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா கூட்டல் ஆடு, கழித்தல் சப்ட்ராக்ட், பெருக்கல் மல்டிப்ளிகேஷன், வகுத்தல் டிவைட். இப்படி ஆங்கிலத்துல நம்ம ஒவ்வொன்றும் சொல்லுவோம். அந்த ஆங்கிலத்துல இதை சொல்றதை வச்சுதான் கணிதமே பல பேர் படிச்சிருக்காங்க. கூட்டல் கழித்தல் பள்ளிக்கூடத்தோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா பலவிதமான கணக்குகளை நம்ம பார்க்கிறோம். கால்குலஸ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, இப்படி எத்தனையோ வகைகள் இருக்கு. ஒரு சில பேர் கணக்கு என்ன சொன்னாலும் ஏறவே ஏறாது. நான் கணக்குல வீக் அப்படின்னு சொல்லுவான். ஒரு சில பேர் இங்கிலீஷ்ல வீக் அப்படின்னு சொல்லுவான். யாரெல்லாம் பள்ளி படிக்க காலத்துல கணக்குல வீக்கு ஓப்பனா சொல்லிட்டாங்க. கணக்குல மட்டும் வீக்கே ஆகக்கூடாது. கணக்குல வீக் ஆயிடுச்சுன்னா நம்முடைய லைஃபும் வீக் ஆயிரும். இது நாம சொல்லல, பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னது. கணக்கு தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நம்ம அங்கெல்லாம் மீட்டிங்ல சொல்லுவார் நம்முடைய யோக மாரிமுத்து ஐயா, டெய்லி கணக்கு எழுதி வைக்கணும், வரவு செலவு கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த வரவு செலவு கணக்கு பார்க்கணும், கணக்கு என்ற ஒரு சொல் தான் இன்றைக்கு ஒரு தலைப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கணக்கு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு நினைவுக்கு வர்றது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் இன்றைக்கு ஆங்கிலத்துல பேசுவாங்க. சப்ட்ராக்டா, அல்ஜிப்ராவா, ஜியாமெட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுற விதமே எங்கேயோ போயிடுது. அந்த காலத்துல 10ஆம் கிளாஸ்ல படிக்கிற படிப்பை இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் குழந்தைய படிக்குது. கல்லூரியில படிக்கிறத 10ஆம் வகுப்பு மாணவர்களே படிச்சிடுறாங்க. அந்த அளவிற்கு கணிதம் ரொம்ப எளிமைப்படுத்தி விட்டது. இப்படி கணிதத்தை பற்றி நம்ம ஆன்மீகத்துல எப்படி பார்க்கலாம், கணிதம் ஆன்மீகத்தில் எப்படி எல்லாம் பங்கேற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எளிமைதான். ஆனா இதுவரைக்கும் நீங்க பார்த்த கணக்குகள் இந்த நாள்ல தான் அடங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம அதை தெரியாம போச்சு. கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் அப்படின்னு முதல்ல நம்ம எடுக்கணும்னா கூட்டலை எடுக்கக்கூடாது, பெருக்கல் வகுத்தலை எடுக்கக்கூடாது. முதல்ல கழித்தல் எடுக்கணும். ஆன்மீகத்தில் என்ன கழித்தல்? ஆன்மீகத்தில் என்ன கழிக்க வேண்டும்? அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலில். அல்லவை தேய அறம் பெருகும். அல்லவை என்பது நமக்கு பிடிக்காதவை, வேண்டாதவை வெளியேற வேண்டும். அப்பதான் அறம் பெருகும், நல்லது கூடும். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலில். முதல்ல மருத்துவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள், பசித்த பின் புசி. நேற்றைய உணவு ஜீரணமாகி அது கழிவாக வெளியேறிய பிறகுதான் புதிய உணவை உண்ண வேண்டும். அப்பதான் உடல் நலம், ஆரோக்கியம் மேம்படும். அஜீரண கோளாறுகள் வராது. நம்ம இதை யாரேனும் அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றோமா? அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென்று கல்லீரல் பிரச்சனை, ஹிரண்யா பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நம்ம அந்த கழிவுகளை முதலில் வெளியேற்ற தொடங்க வேண்டும். இதுவரைக்கும் யாரும் செய்யலைன்னா கூட முதல்ல உடம்புல என்ன பண்ணணும்? பழைய கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். இன்றைக்கு சாதாரணமாக இயந்திர வாழ்க்கையில பல பேருக்கு அந்த வேலைக்கு கூட நேரமே கிடைக்கல. போய் உட்கார்ந்தோம்னா போன் வந்திருக்குமா, ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த போன்லயே ஞாபகம் இருக்கு. அங்க போய் உட்காரணும்னா கொஞ்ச நேரம் பாக்குறாங்க, திடீர்னு எந்திரிச்சு கூட வர்றாங்க. ஒரு சில பேர் டாய்லெட்லயே கொண்டு போய் உட்காடுறாங்க, போனை கொண்டு போய் வச்சுக்கிட்டு. அன்னைக்கு ஒருத்தர் பேசுறேன், சார் இந்த மாதிரி உங்க ஒய்ஃபுக்கு என்ன இன்சியல் போடுவீங்க? உங்க இன்சியலா, அவங்க அப்பா பேர் இன்சியலா அப்படின்னு. நான் இப்போ டாய்லெட்ல உட்காந்துருக்கேங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல வெளியே பதில் சொல்றேன். அவர் எப்படி பிஸியா இருக்காருன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, இந்த நேரத்துல போய் நான் அவரை கூப்பிட்டு சிரமப்படுத்திட்டேனே. காலையில மணி 9:15. பொதுவாக மருத்துவர்கள்
அந்த கழிவுக்கான நேரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரை மணி நேரம் நீங்க அங்கேயே உட்காந்துருக்கணும். எவ்வளவு? அரை மணி நேரம், 30 நிமிடங்கள் அதுக்காக நீங்க ஒதுக்கணும். அப்பதான் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். 30 நிமிடங்களுக்கு அப்புறம் நீங்க வெளியே வரலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா கழிவும் வெளியேறிடும். அதன் பிறகுதான் புதிய உணவுகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டால் உங்களுக்கு அந்த புதிய உணவுகளின் மூலமாக எல்லா விதமான சத்துக்களும் உங்களுடைய உடம்புக்கு கிடைக்கும். ஒரு சாக்கடையே இருக்கு, அதுல நல்ல தண்ணீரை கொண்டு போய், இந்த கேன்ல இருக்கிற நல்ல தண்ணீரை கொண்டு போய் நீங்க ஊத்துறீங்க, அதுவும் என்ன ஆயிரும்? சாக்கடை ஆயிரும். அப்ப அந்த தண்ணியே கிடைக்காது. நல்ல தண்ணி 35 ரூபாய்க்கு வாங்குறோம், ஆனா அந்த நல்ல தண்ணி 5 நிமிடத்துல சாக்கடை தண்ணி ஆகி வீணாகி போய்விடும். அதை யாரு சாப்பிடுவாங்க? என்ன பயன்பாட்டிற்கு இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. அதை போலதான் முதலில் நாம் கழிக்க வேண்டும். கழித்தலுக்கு முதலில் செல்ல வேண்டும். நல்ல ஆர்வத்தோட நீங்க கவனிச்சீங்கன்னா உங்ககிட்ட அந்த கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் எப்படி பயன்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில. நீங்க எதையெல்லாம் கழிக்கிறீங்க, கூட்டுறீங்க, பெருக்கிறீங்க, வகுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிடும். நல்ல ஆர்வத்தோட நீங்க கவனிக்கணும். இப்ப கழிக்க வேண்டியவளை கழிக்க வேண்டும். என்னென்ன? முதலில் பாவங்களை கழிக்க வேண்டும். பல பேர் என்ன செய்யறாங்க? பாவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, புண்ணியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு போய் அமாவாசை, முக்கியமான உணவு நாம மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நாளைக்கு விழுந்துருந்தாலும் இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாமே. ஆனாலும் என்ன பண்றாரு? இன்னைக்கு சாயங்காலத்தோட அது முடிஞ்சிருச்சு. அமாவாசை 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு அப்புறம் ஒரு வேட்டு வச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை திரும்பவும் பயபக்தியோட தொழிலுக்கு போறாங்க. திருநீர் போட்டுட்டு எல்லாமே காவி உடையெல்லாம் அணிந்துக்கிட்டு அப்படியே போறாங்க. அப்ப அதுவும் இதுவும் சேரும் போது நமக்கு எதுவுமே கிடைக்காம போய்விடுகிறது. பாவங்களையும் செய்கிறோம், புண்ணியங்களையும் செய்கிறோம். பேங்க் எக்ஸாம்ல ஒரு தகவல் சொல்லுவாங்க, ஒரு மைனஸ்னா ஒரு பிளஸ். போயிருச்சு, 20 தப்பு 20 ரைட்டு, 0 உங்க மார்க்கு. அந்த மாதிரி தான் நம்முடைய காலம் எல்லாம், வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்தவன் ஒரு பெரிய பிஸ்தா அப்படிதான் சொல்லணும். பிஸ்தா அப்படின்னு சொன்னோம்னா சின்ன ஒரு படத்தை போட்டிருப்பாங்க, அந்த படத்தை வச்சே புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை கரெக்டா துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றுவேன். ஆனா பல பாவங்கள், பல விஷயங்கள் செய்துவிட்டு அங்க போய் விளக்கேற்றுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம முதல்ல சுத்த ஆத்மாவாக மாற வேண்டும். முதல் பாயிண்ட் அதனாலதான் கழித்தல். அந்த கழித்தல் முதலில் பாவங்களை கழிக்க வேண்டும். என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் கழிச்சுக்கிட்டே வரணும், கொஞ்சம் கொஞ்சமா. உடனடியா நீங்க கழிக்க முடியாது. ஏன்னா நம்ம பேர்ல பாவ கணக்கு தான் நிறைய இருக்கு, புண்ணிய கணக்கு குறைவாக இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்குருவீங்க? அது புண்ணிய கணக்கு யாருக்கு நிறைய இருக்கு? குறைவா தான் இருக்கும். யாருமே கையை தூக்கல. உங்களை பத்தியே நீங்க அறிந்து வைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கிறது. குணநலன்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஆத்மா ஞான சபையில ஒரு மூத்த அன்பர், 100 வாரங்கள், ஒரு 90 வாரம் வரைக்கும் நான் வந்திருப்பேன். எனக்கு அங்க தெரியாததே கிடையாது. அப்படி ஒரு குணநலன்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்க வந்த பிறகுதான் எப்ப பார்த்தாலும் இறை சிந்தனையோட இருக்க நான் கற்றுக்கொண்டேன். என்னையே நான் மாற்றிக்கொண்டேன். பல பேர் என்னை சொன்னாங்க, உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் சுத்தமா மாறி போச்சு. அதெல்லாம் இங்கதான் நான் கற்றுக்கொண்டேன். நான் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ படித்திருப்பேன், 50 வயதை தாண்டி இருக்கேன். ஆனாலும் வெளிப்படையாக நீ இப்படி நடக்க வேண்டும் என்று யாருமே இதுவரைக்கும் எனக்கு அறிவுறுத்தியதே இல்லை. இங்க வந்தவனதான் நான் பல புத்தகங்களை படித்து கடைசியில பார்த்தோமா, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று ஒரு பொது மனதாக வானத்தை போல அப்படி சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? மாறி இருக்கிறேன். இதெல்லாம் என்னது? கழித்தல். பாவங்களை கழித்து 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 நாம் என்ன பண்ணணும்? தீயவரோடு சேரக்கூடாது, அல்லவைகளை கழிக்க வேண்டும், பிறர் நலம் காக்க முற்பட வேண்டும். இதெல்லாம் என்னது? கழித்தல். கழிச்சுக்கிட்டே போகணும். யாரு தீமை செய்தாலும் நம்ம நன்மை செய்யணும். இந்த மாதிரி கழிவு 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 என்று ஆகும்போது நம்முடைய ஆத்மா சுத்த ஆத்மாவாக மாறுகிறது. சுத்த ஆத்மாவாக மாறும்போது நம்முடைய குணநலன்கள் மாறுகிறது, அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது. இப்ப முதல்ல நம்ம கழித்தல் பார்த்துட்டோம். அடுத்த கட்டம் பெருக்கல், வகுத்தல், கூட்டலுக்கு வழிவகுக்கும். பசித்த பின் புசி.
முதல்ல இதோட பாயிண்ட் லேட்டா வந்தவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். பசித்த பின் புசி. கழிக்க வேண்டியவைகளை எல்லாம் கழித்து விட்டு புதிய உணவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நீங்க ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இப்ப நீங்க கணிதத்தில் கழித்தலில் பாஸ், கழித்தல்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. சப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்ட்ராக்ட்ல பல பேர் இன்னமும் கழித்தல் கடன் வாங்குறது, கூட்டல் அப்படி இப்படின்னு சொல்றதுல லேசா வரைக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டி பார்த்து கரெக்டா வருது அப்படின்னு சொல்லி மனசுலயே சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நிற்கும். அத போல கழித்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா பலவற்றை வெளியேற்ற வேண்டி இருக்கிறது. இதுவரைக்கும் தான தர்மமே நான் பண்ணல, ஆனா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் ஒரு பழத்தை எல்லாருக்கும் கொடுக்குறேன். அங்க வருகின்ற அன்பர்கள் எல்லோருக்கும் பழத்தை கொடுக்கிறேன். அடுத்து என்னது? நேரம் தவறாமை. கரெக்டா 10 மணினா 9:55க்கு இல்ல 10 மணி அப்படின்னா 10:55க்கு தான் நான் உள்ள வருவேன். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிறோம். நான் பஸ் கிடைக்கல, வழியில 2 வீலர் பஞ்சர் ஆயிடுச்சு, அல்லது 2-3 போன் கால் வந்துச்சு. முதல்ல நீங்க மாட்டிக்கொள்ள வேண்டியது நேரம் தவறாமை. அது பல பேர்கிட்ட இல்ல. நம்முடைய கூட்டத்திலேயே பல பேர்கிட்ட இல்ல. எல்லாருமே தாமதமா தான் வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சீக்கிரம் வரலாம். நீங்க நினைச்சீங்கன்னா 7:30 மணிக்கே இங்க உட்காரலாம். விநாயகர் கோயில்ல ஒரு தடவை பதியம் பாருங்க, 7:30க்கெல்லாம் அது ஒரு புண்ணியம் உங்களுக்கு சேரும். அதுக்கப்புறம் இங்க ஒரு புண்ணியம், 2 புண்ணியங்களை நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. இங்கேயும் பல பேர் ஆரம்பிச்ச பிறகு வர்றாங்க, அங்கேயும் வழிபாடு பண்றதுக்குள்ள ஐயர் கதவை கூட்டிட்டு போயிடுறாரு. ஆக 2 புண்ணியமும் பக்கத்துல வரும்போது மிஸ் ஆயிருது. கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்டல, அந்த ஒரு வேலை. ஆக முதல்ல நம்ம 4 பாத்தத்துல கழித்தல் முடிந்தது. கழித்தல் முடிஞ்சிருச்சு. முதலில் பாவங்களை கழிக்கணும், குணநலன்களை மாற்றிக்கொள்ளணும், வாய் சொற்கள் மாற வேண்டும், அல்லவைகளை கழிக்க வேண்டும், தீயவரோடு சேரக்கூடாது. இதெல்லாம் கழிக்கிற வேண்டும். கழித்த பிறகு அடுத்து நம்ம எங்க போறது? கூட்டலுக்கா, பெருக்கலுக்கா, வகுத்தலுக்கா? வகுத்தல். இரண்டாவதாக வகுத்தலுக்கு நாம செல்ல வேண்டும். வகுத்தல் என்றால் என்னது? பொருள் ஈட்டுதல் மாதிரி புண்ணியங்களை ஈட்டுதல். புண்ணியங்களை இப்ப ஈட்ட தொடங்குறீங்க. முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்ள தொடங்குறீங்க. எங்கெங்கெல்லாம் தானம் பண்ணணும், என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில செய்யணும். ஏன்னா பழசு உங்ககிட்ட இருந்து வெளியேறிடுச்சு. இனி எல்லாமே புதுமையாக உள்ள போகணும். அப்பதான் நீங்கள் பெருக்கலுக்கு சென்று கூட்டலுக்கு சென்று முடிக்க முடியும். 4 வகையான திறன் இருக்கு. ஒரு திறன் நீங்க முடிச்சிட்டீங்க. 2வது திறன் வகுத்தல் திறன். அந்த வகுத்தல் திறன் இதெல்லாம் அடியேனாக கண்டுபிடித்த ஒரு நல்ல ஒரு தலைப்பு, உளவியல் தலைப்பு. இந்த தலைப்பை போய் நீங்க கூகுள்ல போட்டு யாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. நீங்க சொல்ற தலைப்புக்கு இங்க பதில் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். இது எதுக்காக அப்படின்னா, எளிமையான முறையில பக்தியை அணுக வேண்டும். அதற்கு உங்களுக்கு தெரிந்த வகையில நம்ம சொல்லணும். நம்ம பரமாத்மா, ஜீவாத்மா, ஏன்னா ஈசானியம் அது இதுன்னு சொன்னோம்னா பல பேருக்கு புரியாது. பேசிக்கே இல்லை. அப்ப பேசிக் இல்லாத நேரத்துல நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டு தலையாட்டி விட்டு போயிடுவாங்க. 5% தான் அவங்க மனது ஏறும், வீதியெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. ஆக உங்களுக்கு புரிந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துகின்ற சொற்களை வைத்து உங்களை ஆன்மீகத்தில் ஈடுபட வைக்க வேண்டும் என்பது அரியனுடைய விருப்பம். அதனாலதான் ஒவ்வொரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கேன். போன வாரம் கூட இந்த நேரத்துல இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி அரியனுக்கே தெரியாது. திடீரென்று ஏற்படுகின்றது அந்த தலைப்பு. இதுதான் அரியனுக்கும் புரியல. இது அவனுடைய அருள் என்றுதான் நினைக்கிறேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் என்று மாணிக்கவாசகர் சொல்றான். அதே மாதிரிதான் அரியனும் சொல்லணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் என்பதுக்கு பதிலாக ஆர்வமூட்டல் அப்படின்னு சொல்லி நீங்க மாத்திக்கிறீங்க. இதுதான் ஆர்வமூட்டல். அவர் மாணிக்கவாசகர். அரியனுடைய பேர் உங்களுக்கும் தெரியும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம போறது வகுத்தல். எண்ணத்தை வகுக்கணும். வகுத்தல் என்றால் என்ன? மேல ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர், கீழே வகுப்படுகின்ற நம்பர், மேலே வகுப்பட இருக்கின்ற நம்பர், ரெண்டையும் கூட்டோம்னா 2. 4/2 அப்படின்னு போட்டோம்னா 2 மீதி. கணக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன வகுப்படும்? நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செய்ய வேண்டும், இன்னும் புண்ணியங்களை பெருக்கிக் கொள்ள நாம் எல்லாம் என்னென்ன வகுக்க வேண்டும். ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பாதித்தல், வருமானம் செய்தல். அதைதான் இங்க வகுத்தல் என்ற ஒரு சூழ்நிலையில நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. புண்ணியங்களை வகுத்திட வேண்டும், புண்ணியங்களை ஈட்டிட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்?
இப்ப தாய்மார்கள்லாம் பல பேர் போறாங்க, எங்க போறாங்க? முற்றோதலுக்கு போறாங்க. இந்த முற்றோதலுக்கு போறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? புண்ணியங்கள் கிடைக்கிறது. புண்ணியங்களுக்கு வழிவகை தேடி வர்றீங்க. அடுத்தது உழவார பணி, அந்த உழவார பணிகளை நீங்க செய்யணும். அடுத்தது சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். என்னது? ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டும். திருப்பணிகளுக்கு நன்கொடைகள் கொடுத்தல் வேண்டும். அன்னதானம் செய்தல் வேண்டும். ஒரு திருமண உதவி உங்களால 1001, 501 ஒரு திருமண உதவி, ஏழை எளியவர்கள் 24 பேருக்கு கல்யாணம் ஆவணி மாசத்துல 18ஆம் தேதி, அதுக்கு என்ன உதவி? எங்களால ஒரு 1001 கொடுக்க முடியும், இந்தாங்க நல்லா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருமண உதவி. அதுக்கப்புறம் ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறார், மரணப்படுக்கையில் இருப்பவருக்கு ஒரு உதவி. மரணம் அடைந்த பின் அந்த பிணத்தை எடுப்பதற்கு ஒரு உதவி. இதையெல்லாம் நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டே வரணும். இதுதான் வகுத்தலுக்கான அடையாளம். வகுத்தல்னா என்னது? இந்த புண்ணியங்களை எங்கெல்லாம் தேடணுமோ அங்கெல்லாம் தேடணும். கோழி சேவல்லாம் இறை தேடும் போது பார்த்திருப்பீங்க, நகத்தால பூமியை தோண்டிக்கிட்டே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? நகத்தால அந்த பக்கம், அதுக்குதான் தெரியும் அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு. 10 தடவை 20 தடவை தோணும், என்னடா செய்தாரு அப்படின்னு. அப்புறம் தான் அதுல இருக்கிற புழுவை குத்தி குத்தி தின்னும். அதே மாதிரிதான் நீங்க இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு என்னது? புண்ணிய கணக்கு வகுத்து கொண்டே இருக்கும். வகுத்து கொண்டேனா ஏர்னிங், வகுத்தல் கிடையாது, ஏர்னிங் உள்ள போய்கிட்டே இருக்கும். அந்த வகுத்து கொண்டே இருப்பதுல இன்னும் அடங்கக்கூடியது பிற உயிர்களுக்கு உணவு அளித்தல். எப்பவே இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு அமாவாசை, யாரெல்லாம் பசுமாட்டுக்கு கீரை கொடுத்தீங்க? 1 2 ஒரு 5 பேர் 6 பேர், சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி பிற உயிர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உணவு அளிக்க வேண்டும். ஏன்னா பிற உயிர்களுக்கு சாப்பாடு பசி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வாய் கிடையாது. வெறும் கத்தல் செய்யும், ஏதாவது ஒரு புள்ளி குதிக்கும், குறைக்கும், ஏதாவது ஒண்ணு செய்யும். ஆனா பசி அவர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு அடையாளம் நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு பிடித்தமான உணவுகளை அதற்கு கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அந்த உயிர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்ததாக பசுக்களுக்கு உணவு கொடுத்தல் மிக மிக முக்கியம். பசுக்களுக்கு இன்னைக்கு சாதாரணமா வயநாடு எப்படியோ காடு அப்படிங்கிறப்ப நாடு என்பது போய் காடாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உங்களுக்கு எல்லாம் என்ன மனசுல தோணுது? பசுவதை அங்க நிறைய இருக்கு. கேரளா அப்படின்னு சொன்னாலே இறைவனுடைய பூமி என்று அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஏன்னா அது கேரளாங்கிறது பச்சை பசுயல் என்று எப்பப்ப மழை பொழியணும், எப்பப்ப எப்படி இருக்கணும், குளிர்ந்த காற்று தென்றல் காற்று எல்லாமே எங்க நாட்டுல உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்காரங்க சொல்றாங்க. அங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, பசுவதை அங்க நிறைய இருக்கு. அங்க இருந்துதான் எல்லாமே ரெடியாகி பாக்கெட் போட்டு வளைகுடா நாடுகளுக்கு எல்லாம் செல்கிறது. அந்த பசுவதை எங்கெங்க நடைபெறுகிறதோ அங்க இயற்கை சீற்றம் பயங்கரமா இருக்கும். எந்த நாடா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் பசுவதை மட்டும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். நீங்க வேற எந்த விலங்குகளை கூட கொண்டு சாப்பிடுங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் பசுவதை என்பது மிக கொடியதொரு வினை. அந்த கொடியதொரு வினைக்கு எல்லாம் சேர்த்து வட்டி முதலா மொத்தமா காண்பிக்கும். இது எந்த நாட்டுல ஏற்படுது அடிக்கடி அப்படின்னா, ஜப்பான் நாட்டில் ஏற்படும். ஜப்பான் நாட்டுல திடீரென்று ஒரு ரிக்டர் அளவுல பூகம்பம், நிலவெடிப்பு, ஏதாவது ஒரு புயல், சுனாமி அப்படின்னு வந்துச்சுன்னா லட்சக்கணக்கான பேர் அடிச்சுட்டு போயிடும். இங்கேயாவது 327 பேர் தான் தப்பிச்சோம். அங்கெல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஏரியாவே இல்லாம போயிடும். அவ்வளவு சீற்றமோட வரும் அந்த பசுவதை. அதை பத்தி அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே தெரியாது. நம்மை போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க உங்க ஏரியால குடியிருக்கிறவர்கிட்ட போய் வயநாட்டுல இந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேளுங்க. அவங்க இயற்கையின் சீற்றம் அதோட முடிச்சிருவாங்க. இயற்கையின் சீற்றம் எல்லா பக்கமும் வருது. சென்னையில கூட வெள்ளம் வருது. வெள்ளம் வர்றது அது ஒரு மாதிரி. ஆனா இயற்கை சீற்றம் ராத்திரி தூங்கிட்டே இருக்கும் போது திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டு பல பேர் காணாம போயிட்டாங்க, இன்னமும் தேடிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா பசுவதை. அந்த பசுக்களுக்கு நாம் உணவளித்தால் நமக்கு மிக மிக புண்ணியம். அடுத்ததாக கோசாலை. கோசாலைன்னு கேள்விப்பட்டீங்களா? பசுவை வளர்க்கின்ற இடம். அந்த இடத்திற்கு நீங்க ஒரு தடவை போகணும். தாய்மார்கள்லாம் முற்றோதல் போறீங்க, ஒரு நாளைக்கு கோசாலை போங்க. உங்களால முடிந்த உணவுகளை கொண்டு சென்று அங்க இடத்துக்கு போய் நீங்க புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்க. அடுத்தது பறவைகளுக்கு நீரூற்றுதல், உணவளித்தல். நம்முடைய உதயகுமார் அதை நல்லா செய்வார். அவர் தான் கொஞ்சம் எந்திரிச்சில்லுங்க, அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்தார். அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கிறோம். பறவைகளுக்கு
உணவளிப்பார், நீர் கொடுப்பார். அடுத்தது மழை வருவதற்கு யாகம் செய்தார். மழையை பத்தி யாரு கவலைப்படுறாங்க? ஒரு ஆள் கூட கவலைப்பட மாட்டாங்க. மழை வந்தா எல்லாருக்கும் உண்டு, இல்லைன்னா இல்லை. நம்ம இங்க என்ன பண்றோம்? மழை வருவதற்கு ஒரு பதிகமே படிக்கிறோம். 11 வரி பாடல் இருக்கு, அதை படிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும். ஆனா திடீரென்று அந்த மழை நமக்கு பெய்து ஒரு நன்மை அளிக்கிறது, அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பக்தி சொற்பொழிவு செய்து ஆன்மீகத்தை பரப்புதல். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எல்லோரும் இன்புட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தோட எல்லாருமே சொல்லுங்க. ஏன்னா அவங்களே உங்களை பார்ப்பாங்க. இப்ப முற்றோதல் நாளைக்கு போறீங்க, அடுத்த வாரம் திருவாரூர் போறீங்க, எல்லாம் ஆடி சுவாதிக்காக, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜைக்காக எல்லாரும் போறீங்க, தாய்மார்கள்லாம். அங்க போய் 4 சொற்பொழிவு வாட்டுருங்க. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி 4 சொற்பொழிவு வாட்டுருங்க. உங்களை பற்றியோ ஆத்ம ஞான சபை அன்பு நட்போட்டத்தை பற்றி 4 பேருக்கு தெரியட்டும். நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவீங்க? மதுரையில இருந்து. அப்படியே மதுரையில இருந்து சொல்லக்கூடாது. ஆத்ம ஞான சபை அன்பு நட்போட்டத்துல இருந்து நம்முடைய கூட்டமும் வந்திருக்கிறது. ஒரு 20 பேரு, 20 பேரும் முற்றோதல், இது வரைக்கும் 100 முற்றோதல் அட்டன் பண்ணியிருக்கோம், இது 101வது அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு தனி மரியாதை, தனி கௌரவம் இருக்கும். இதெல்லாம் வகுத்தல். நீங்க வகுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்திற்கு நீங்க பெருக்கலுக்கு சென்று விடலாம். இப்ப கழித்தல் முடிந்து வகுத்தலுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் இயன்ற பொருளுதவி செய்தல். பலருக்கு பல பொருளுதவி, இயலாதவர்களுக்கு ஒரு பொருளுதவி மனதறிந்து செய்யணும். ஏதோ அன்பு நட்போட்டத்துல சொன்னாங்க, இந்த 50 பைசா, இந்த 1 ரூபா, இந்த 2 ரூபா அப்படின்னு செய்யக்கூடாது. பொருளுதவி என்பது அவரை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். திடீரென்று ஒருத்தர் பாப்பாரு, எனக்கு பசிக்குதுங்க, ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி அப்போ ஒரு 50 ரூபா, ஏதோ 4 இட்லி வாங்கி சாப்பிட்டு வயிற்ற இப்போதைக்கு நடத்திக்க. ஏன்னா ஒரு சாப்பாடு போனோம்னா 150 ரூபா வேணும். 150 ரூபா இருந்தால் தான் ஒரு பார்சல் சாப்பாடே கிடைக்கும். என்னால இவ்வளவுதான் தர முடியும், ஒரு 50 ரூபா. அதுவும் முடியாதவங்க ஒரு வடையும் ஒரு டீ வாங்கி கொடுங்க, தான் ஒரு 20 ரூபா. போங்க, எங்க 12 ரூபா டீ இருக்கோ அங்க தேடி போய் ஒரு 8 ரூபா வடை இருக்கு, நல்லா சாப்பிட்டு ஒரு திருப்தியா ஏதாவது வேலையை பாருங்க. இதுதான் இயன்ற பொருளுதவி. இல்லாதவருக்கு இயன்ற பொருளுதவி, அதையே வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லா பக்கமும் போனோம்னா ஏதாவது ஒரு கை நீட்டாங்க, ஏதாவது ஒரு காசு கொடுக்குறோம். அதுதான் இயன்ற பொருளுதவி. இந்த பொருளுதவி எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க வகுத்தலுக்கு பாஸ் ஆயிருவீங்க. இப்ப கழித்தல் முடிஞ்சிருச்சு, வகுத்தல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பெருக்கலுக்கு நீங்க சொல்ல போறீங்க. என்னென்ன பெருக்கிக் கொள்ள வேண்டும்? புண்ணியம் செய்வதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நிறைய புண்ணியத்தை சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிப்பது என்பது அடுத்து. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லாகி அங்கு. அருள் வேண்டும் என்றால் நீங்கள் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கணக்குல, பேங்க் அக்கவுண்ட்ல கிடையாது, உங்களுடைய கணக்கில் அருட்செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். பொருட்செல்வம் கூறியா இருக்கணும். மூல சாதாரண ஒரு மனிதரிடத்திலும் பொருட்செல்வம் இருக்கிறது. ஆனால் அருட்செல்வத்தை நீங்கள் நிறைய சம்பாதித்துக் கொள்ள முற்பட வேண்டும். அதுதான் பெருக்கல். புண்ணியம் செய்வதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது கோவிலுக்கு செல்வதையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். வாரத்துல 2 கோவில் 3 கோவில் ஜீவ சமாதி அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். டைம் கிடைச்சிருச்சா நேரம் கோவிலுக்கு போயிடணும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா பழசையெல்லாம் கிண்டி எடுத்து உங்க மனசைய குழப்பி நீங்க திரும்ப வீட்டுக்கே நேரம் போற மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது, போன்ல பேசுறதோட நிப்பாட்டி இருக்கா. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் பிரச்சனை தான். பழைய பிரச்சனை, போன வருஷம் இந்நேரம் எப்படி இருந்தது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்ன எப்படி இருந்தது, போன வருஷம் தானே பிரச்சனை ஆரம்பமாச்சு அப்படின்னு ஆரம்பிச்சாலே திரும்பவும் நமக்கு பிரச்சனை வந்துடும். அதனால சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது காட்டிலும் ஒரு நல்ல ஜீவ சமாதிக்கு போங்க, ஒரு நல்ல கோவில்களுக்கு செல்லுங்கள். கோவிலுக்கு சென்று இந்த பதிகங்களை எல்லாம் பாருங்க. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிளலையீர் ஏசல் இல்லையே அப்படின்னு இறைவன்ட்டே நீங்க கேளுங்க. நம்முடைய குமாரன் பாவெல்லாம் வசூலுக்கு போறாரு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, செங்கல்பட்டு எல்லா பக்கமும் போறாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு வரி என்னது, இந்த பதிகத்தை பாடினா கண்டிப்பா காசு கிடைக்கும். எப்படி வரும்? நான் ஒரு வேலையை பார்க்கல, வேலை கிடைக்கும், வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் உங்களுக்கு. சும்மா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இறைவனுக்கே அது பிடிக்காது. சோம்பேறித்தனம்னாலே இறைவனுக்கே பிடிக்காது. மடிமை குடிமைக்கண் தன்கின் தன் ஒன்னாருக்கு அடிமை புகுத்து விடும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. சோம்பேறித்தனம் வந்துருச்சுனாலே நம்முடைய குடும்பத்தை அது அடிமையாக்கி விடும். இன்னைக்கு இருக்கிற காசை வச்சு நம்ம சாப்பிட்டு போவோம், நாளைக்கு அதையும் கொஞ்சம் பார்த்து போவோம், அப்படியே கடைசியில் ஒரு பைசா கூட இருக்காது. திரும்பவும் நம்ம உழைப்பாளியாக வீதியா சென்று திரியணும். அதனால உங்களுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இருக்கும் போதே நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கணும். அந்த நிறைய சம்பாதிப்பதற்கு திருஞான சம்பந்தருடைய வாசி தீரவே காசுல தினசரி நீங்க சொல்லணும்.
உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு மூலமாக உங்களுக்கு பணம் புரளும். அந்த பணம் புரண்டால் நீங்க இந்த பெருக்கல் கணக்கிலையும் பாஸ் பண்ணிடலாம், கழித்தல் கணக்கிலையும் பாஸ் பண்ணிடலாம். பணம் என்பது எந்த அளவிற்கு அத்தியாவசியமானது, அதை எப்படி பொருளீட்ட வேண்டும் என்று அடுத்த கட்டத்தில் அவர் சொல்ல போறாரு. அதை நீங்க கேட்க போறீங்க. இப்போ நம்ம பெருக்கல்ல பாத்தீங்கன்னா தானம் செய்வதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தானம். அதுக்கு அடுத்தது இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ சாதாரணமா சிக்னல் விழுந்துருச்சு, டூ வீலர்ல நீங்க வர்றீங்க, 97 செகண்ட் காலவாசல் சிக்னல், பெரிய சிக்னல் மதுரையிலேயே 4 சைடும் 40 செகண்ட் போய் முடிக்கிறதுக்குள்ள 97 செகண்ட் நம்ம நிக்கிற பாடு இருக்கே அங்க. ஆனா மொபைல போனா வச்சுக்கிட்டோம்னா 97 நிமிஷம் போறதே தெரியாது. ஆனா அங்க 97 செகண்ட் நிக்கிறதுக்குள்ள நம்ம படுற கஷ்டம் பார்த்தோம்னா அப்படியே மனசு உந்தி தள்ளிடும். அந்த நேரத்துல நீங்க ஒரு வாசம் ஏதாவது ஒரு பாடலை பாடுங்க, தோளுடைய செவியன் விடை ஏறியோர், ஒரு 3 வரி பாடலை நீங்க பாடுறதுக்குள்ள சிக்னல் முடிஞ்சிடும். ரைட்டு, கிளம்பிட்டீங்க. அடுத்த சிக்னல் போகும்போது அடுத்து 4வது பாடலை படிங்க. இதெல்லாம் அரியன் சொல்வதற்காக வைத்துக் கொண்டது, உங்களுக்கு லீக் பண்ணிட்டேன். அன்றாட வாழ்வில் சிவசிந்தனை இதுதான். இதே மாதிரி வரும்போது கரெக்டா 10 செகண்ட் இருக்கு, நீங்க கடந்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சிவசிந்தனையில நீங்க அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இதுதான் அன்றாட வாழ்வில் சிவசிந்தனை. அதை அடுத்து வாரங்கள் வரும்போது அரியர் உங்களுக்கு சொல்லுவேன். இதே தான் அவர் சொல்றாரு, இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், விரதங்களை கடைபிடிக்க வேண்டும். அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், சிவராத்திரி விரதம், ஏகாதசி விரதம், எத்தனையோ விரதங்கள் இருக்கிறது. அந்த எல்லா விதத்திலையும் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அந்த விரதங்களை எல்லாம் நீங்க கடைபிடிக்கணும். கடைபிடித்து உங்களுடைய புண்ணியங்களை பெருக்கிக் கொண்டே பண்ண வேண்டும், பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். 100, 200, 300, 500, 1000 ஓடிக்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி, அளவில்லாதது. அந்த அளவில்லாத புண்ணியங்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து கொண்டே போக வேண்டும். பிற உயிர்களை பேணுவதை பெருக்கல் என்று சொல்கிறார்கள். பிற உயிர்களை பேணுங்கள், நல்ல ஒரு அன்பு காட்டுங்கள். பிற உயிர்கள், அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, இதர உயிர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன ஒரு பாடலை அடியேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. நான் மறந்துடலாம், ஆனா என்னுடைய நான் மறக்காது. எப்ப போனாலும் கடைசி நிமிடம் வரை அந்த சிவாய நம என்ற ஒரு மந்திரத்தை என்னுடைய நான் மறக்காது. நான் போகும்போது சாதாரண மனிதனாக போவேன், ஆனா என்னுடைய நாக்கு என்னை சும்மா விடாது. நீ நின்று சிவபுராணத்தை சொல்லிவிட்டு செல், சிவநாமத்தை சொல்லிவிட்டு செல் என்று அந்த நாக்கு உன்னை விடவே விடாது. அந்த அளவிற்கு நான் உனக்கு அடிமையாகி இருக்கிறேன். அதைத்தான் முதல் பாடலே அவர் பாடிடுவார். பித்தா பிறைசூரி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. நீ இப்ப என்னை பிடிச்சிட்ட, அடிமைன்னு சொல்லிட்ட, இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. இனிமே நான் ஒன்றும் பண்றதுக்கே இல்லை, அடிமை ஆயிடுறேன். நீ கொடுத்த ஏடு சரிதான், வாப்பா நீ என்ன பண்ணணும், என்ன வேலை பார்க்கணும் சொல்லு, நான் செய்யறேன். தண்ணி எல்லாம் இறைச்சி ஊத்தணுமா, இல்ல உன்னுடைய காலெல்லாம் கழுவி விடணுமா, இல்ல வீட்டை சுத்தம் செய்யணுமா, எது வேணாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். அதெல்லாம் இந்த பெருக்கல்ல அவரை ஆட்கொள்கிறார். அதற்கு அடுத்து மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்றார், இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இந்த பிறவியிலேயே உன்னை சிக்கன பிடித்துக் கொண்டேன். ஏனென்றால் நீ என்னை ஆட்கொள்வதற்காக வந்திருக்கிறாய், எனக்கு பெருக்கல் கணக்கை சொல்லிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறாய். அந்த சொல்லிக் கொடுக்க வந்த கணக்கை நீ கரெக்டா சொல்லிட்ட, நானும் என்ன பண்ணிட்டேன், உன்னை சிக்கன பிடித்துக் கொண்டேன். இந்த பிடிப்பு இன்றைக்குமே விடாது. குரு பூஜையில நான் உன்னுடன் 2.5 கலக்கும் வரை அந்த சிக்கன பிடித்தேன் என்பது விடவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இதுதான் பெருக்கல் கணக்கு. இப்ப நம்ம கழித்தலும் பார்த்துட்டோம், பகுத்தலும் பார்த்துட்டோம், பெருக்கலும் பார்த்துட்டோம். ஏறத்தாழ எல்லாம் ஒண்ணு மாதிரியே இருக்கும், ஆனா லேசா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். புரியுதுல? அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியலைன்னா நீங்க கேள்வி நேரம் ஒதுக்கி நீங்க கேட்கலாம். எனக்கு அது புரியல அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா நான் டைம் இருக்கிறனால எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகணும். உங்க கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நேரம் ஆயிடும். அப்புறம் நம்ம அங்க சொல்ற அந்த யூடியூப்ல போடுறதெல்லாம் பல பேர் என்ன பண்ணுவாங்க, பார்க்க மாட்டாங்க. 40 நிமிஷம் எல்லாம் பாக்குறதுக்கு யாருக்கு டயம் இருக்கு?
போயா அடுத்து தள்ளியா என்ன இருக்கு ஒண்ணுமே காணாம், தூக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு வாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகம் வந்து அந்த ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது. அடுத்து நம்ம கடைசியா போறது கூட்டல். கூட்டல்னா என்னது? ஆடு, நிறைய ஆடு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். வகுத்தல் பண்ணீங்க, வகுத்தல் வந்து அதை ஈட்டுதல், பொருள் ஈட்டுதல் போன்று ரெண்டையும் குழப்பிக்கிற கூடாது. நீங்க பெருக்கல் என்பது எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய குணத்தை. அடுத்தது கூட்டல், புண்ணிய கணக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் தான் புண்ணியம் செஞ்சிருக்கேன், ஒரு மாசம் நல்லா புண்ணியம் செய்வேன், ஒரு மாசம் நிறைய பாவங்கள் செய்வேன், 3வது மாசம் மார்ச் மாசம் ஒண்ணுமே இருக்கா. அதைத்தான் நான் பேங்க் எக்ஸாம் சொன்னேன். பல பேர் அப்படிதான் பண்றாங்க வாழ்க்கையில. திடீரென்று என்ன சொல்றாரு நம்முடைய கூட்டத்துல, உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன், யாரும் தவறா எடுத்துக்கிற வேணாம். அசைவ உணவு உண்ணாதவர் நண்பர் சிவகுமார், திருமதி கலைவாணி அம்மா, அதுக்கப்புறம் யார் இருக்கீங்க, நாகஜோதி, இச்சைக்கனி, மகேஸ்வரி, ஜனார்த்தனன், ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு திடீரென்று ஒரு சின்ன சர்வே, யார் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஜனார்த்தனன் என்ன சொல்ற, என்னால இருக்கவே முடியலைங்க, போன வாரம் நைட்டு 9 மணிக்கு புரோட்டா கடையில போய் உட்காந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டு வந்துட்டேன். ஐயா இடி விழுந்த மாதிரி இருக்கே, என்னடா அது, நல்ல ஒரு 6 பேர் இருக்கிறது 60 பேர் ஆகணும் 70 பேர் ஆகணும், பார்த்தோம்னா ஒரு ஆள் குறைஞ்சிருச்சு, முக்கியமான ஆளு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடாது. புண்ணியங்கள் 6 பேர் இருக்கிறது, அடுத்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா 10 பேர் ஆயிருக்கணும். 10 பேர் ஆயிட்டோங்க, நீங்க சொல்ற மாதிரி 10 பேர் இந்த கணக்குல இருக்கிறோம். அடுத்த வார கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சேர்ந்து 11 பேர் ஆயிட்டோம். இப்படியே கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும், தவிர குறையக்கூடாது. குறையுது அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய மனநிலை அப்பவே சரியில்லாம தான் நீங்க இறங்கி இருக்கீங்க இந்த கூட்டல் கழித்தல்ல. மனசு விடல, ராத்திரி பூரா அதே நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. பொதுவா உணவு என்பது நம்மை வந்து அப்படியே ஒட்டி உறவாடி பிறந்தது, ஒட்டுண்ணி மாதிரி உணவு. அந்த உணவு இல்லைன்னா பல பேர் வந்து மெலிஞ்சி நோஞ்சானாகி போயிடுவாங்க. ஐயோ சாப்பிட முடியலையே, சாப்பிட முடியாது, சாப்பிடுங்க. ஆமா, பிடித்த 10 மாதிரி பிடித்த உணவு சாப்பிடல அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அம்மாவோ மனைவியோ சொல்லுவாங்க, உங்களுக்கு யாரு இதெல்லாம் கத்து கொடுத்தது, கிடைச்ச அளவுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும், இல்லைன்னா போகட்டும், நம்ம கடைசியில் 60 வயது முடிஞ்சு காசிக்கு போறோம், அப்ப புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. என்ன புதுசா கேக்குறீங்களா இல்ல தெரியாம கேக்குறீங்களா? நீங்க கேட்கிற கேள்வி கிடைக்காது இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லணும். சரி. ரிஷிகேஷ், கயா. புண்ணியம் கிடைக்காதுன்னு யாரு சொன்னது? சரி சரி, அதை அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா புண்ணியம் கிடைக்காது அப்படின்னு இப்பதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்றதை வெளியே சொன்னோம்னா அப்புறம் ரயில் டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் போற காசியில போய் நம்முடைய பாவங்கள் கழித்து விட்டு புண்ணியத்தை மட்டும் எடுத்து வர்றதுக்கு தான் அங்க போறோம். பொதுவா பாவங்கள் பண்ணாதவங்களே கிடையாது. அதுக்கு 60 வயது வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிச்சு கடமையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் போகக்கூடாது. கிட்டத்தட்ட அப்படியே போறவங்க ஒரு பிரார்த்தனைக்காக போறாங்க. அந்த பக்கம் போனேன், ஒரு அருள்வாக்குக்காக, ஒரு பிரார்த்தனை, ஒரு ட்ரிப்பு, ஒரு சுற்றுலா அப்படின்னு சொல்லி போறாங்க. பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு கடமைகளை முடித்த பிறகுதான் அதை செல்லணும். முஸ்லிம்கள் ஹஜ் யாத்திரை போன மாதிரி நம்ம வந்து இங்க காசி யாத்திரை போறோம். இப்போ வந்து நம்ம புண்ணியத்தை கணக்குகளை கூட்ட வேண்டும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்கின்ற மாதிரி அந்த கூட்டத்தை அதாவது அந்த கூட்டலை புண்ணிய கணக்குகளை கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். பேங்க் பேலன்ஸ்ல பணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய புண்ணிய கணக்குகள்ல நிறைய புண்ணியங்கள் இருக்கிறது அப்படியே உங்க மனசாட்சியே அதை சொல்லிடும். நீங்க வந்து எங்கேயும் போய் அதை போய் பேங்க்ல போய் உங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து எனக்கு புண்ணிய கணக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ உள்ள வந்துட்டாங்க, முதல் வர வெளியேற்றியா, யாரோ சாமியார் மாதிரி தெரியுது, இல்ல பைத்தியம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசாட்சியே உங்களுக்கு சொல்லிடும். நீ உங்க மனசுல, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது போல அங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய புண்ணிய கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிச்சயமாக. அது அந்த அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க பக்குவப்பட்ட நபர் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு அதாவது பாவமும் உங்களை செய்ய விடாது. எதுக்குப்பா அதெல்லாம், உனக்கு வேண்டியதை மட்டும் உனக்கு பிடிச்சதை மட்டும் நீ எடுத்துக்க, அவருடைய காசை அவருக்கே கொடுத்துரு. ஒரு இடம் போகுது 2 லட்சம் ரூபாய் போகுது அப்படின்னா நமக்கு எதிர்பார்க்கறது எவ்வளவு இருக்கும்,
ஒரு 5000 ரூபாய் எதிர்பார்க்கலாம். எல்லாத்தையும் அவர்கிட்ட எடுத்து அவருக்கு பாதி நமக்கு பாதி அப்படின்னு போனோம்னா நம்முடைய மனசாட்சி தூங்க விடாது. இது அடியனுடைய தொழிலை வச்சு நான் சொல்றேன். நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. இது புண்ணிய கணக்கு. இந்த புண்ணிய கணக்கு உங்களுடைய கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஏறினாலும் ஏறிக்கிட்டே இருக்கணும், இறங்கக்கூடாது, சமநிலை வரக்கூடாது. புண்ணிய கணக்கு மட்டும் கூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் கடைசியில உங்களுக்கு கூட்டல் கணக்கா வச்சிருக்கேன். முதல்ல கழித்தல் பார்த்துட்டு, வகுத்தல் பார்த்துட்டு, அப்புறம் பெருக்கி கொள்ளுதல் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னது கூட்டலுக்கு வந்திருக்கிறோம். அந்த கூட்டல்ல நிறைய ஏறிக்கிட்டே இருக்கணும். அந்த கூட்டல் கணக்கு வரும்போது உங்களுடைய நடவடிக்கைகள்ல கழித்தலே வரக்கூடாது. கழித்தல் ரொம்ப முக்கியமான விஷயம். கழித்தல் வரவே கூடாது. கூட்டல்னா ஏறிக்கிட்டே இருக்கணும். அடியெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வர்றோம் அப்படின்னா எப்படா ஞாயிற்றுக்கிழமை ஆகும், எல்லாரையும் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வர்றோம். பொழுதுபோக்குக்காக வரல. இங்க யாராவது நம்ம பொழுதுபோக்க வர்றோமா? பொழுதுபோக்குறதுக்கு இங்க வேலையே கிடையாது. அதுக்கு வேற பேரு. அந்த கூட்டத்துக்கு மனமகிழ் மன்றம். தெரிஞ்சவங்க டான்ஸ் ஆடுவாங்க, தெரிஞ்சவங்க பாட்டு பாடுவாங்க, தெரிஞ்சவங்க நகைச்சுவை மிமிக்ரி பண்ணுவாங்க. அதெல்லாம் அங்க. இங்க நம்ம சொல்றதெல்லாம் வெறுமனே ஆன்மீக விஷயங்கள், உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இங்க இருக்கும். வேற எந்த விஷயத்துக்கும் இங்க இடமே கிடையாது. இதுவரைக்கும் நம்ம இடமே கொடுக்கல. பொருளாதாரமோ விளம்பரமோ ஏதாவது செய்யறோமா? ஒண்ணுமே இல்லை. வர்றோம், அப்படியே முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுடைய மனது அமைதி அடைகிறது. நிறைய தகவல்களை நீங்க உள்வாங்குறீங்க, சேகரித்துக் கொள்கிறீர்கள், பெருக்கிக் கொள்கிறீர்கள், வகுத்துக் கொள்கிறீர்கள். கடைசியில கூட்டல் கணக்குல நீங்க போய் நிக்கிறீங்க. இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு ஆர்வமூட்டல்ல. அதையும் ஒரு குறளால நான் சொல்ல விரும்புறேன். திருக்குறளால, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். உங்களுக்கு என்னென்ன குணங்கள் குற்றங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்களே இடம் போட்டு பாருங்க. என்கிட்ட இந்த பழக்கம் நிறைய இருக்கு, அதை நான் விடணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? யாராவது ஒரு ஆலோசகரை பாருங்க. ஆலோசகர் நம்ம டீம்லயே இருக்காங்க. அந்த டீம்ல இருக்கிற ஆலோசகரை பார்த்து எனக்கு இந்த குணம் இருக்கிறது, இந்த குணம் போகணும். நோய் நீங்கணும்னா மருத்துவரை அணுகலாம். ஆனா குணம் மாறணும்னா அந்த குணம் ஓங்கி நிற்கின்ற அல்லது குறைவாக இருக்கின்ற ஒருத்தரை பார்த்து நீங்க அந்த குணத்தை பெறலாம். நீங்க எப்படி சிரிக்கிறீங்க? அடிக்கடி சிவகுமார்ட்ட தான் கத்துக்கிறோம். அது அவருக்கே உரிய ஒரு கைவந்த கலை. ஒரு தடவை அவருக்கு போன்ல கூப்பிட்டோம்னா சுமாராக 9 தடவை சிரிச்சிருவார் போன்லயே. இப்ப நேர்ல எத்தனை தடவை சிரிப்பார்? அந்த சிரிப்பை எப்படி நீங்க சிரித்து அந்த வியாபாரத்தை அந்த பேச்சை செய்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது யாருக்கிட்ட? சிவகுமார்ட்ட. தனியா கூட்டிட்டு போயிடணும். அவர் கேட்கிற ஃபீஸ் நீங்க கொடுக்கணும். ஒரு 500 ரூபா கொடுங்க, 1/2 மணி நேரம் உங்களுக்கு சிரிக்க நான் கத்துக் கொடுக்குறேன். எப்படி நான் கத்துக்கொண்டேன், இல்ல இயல்பாக எங்கிட்ட இருந்து வந்த ஒரு பண்பா. பொருளாளர்கிட்ட போன் பேசணும்னா கொஞ்சம் ஒரு தடவை எடுப்பாரு, ஒரு தடவை எடுக்க மாட்டாரு. அப்புறம் எடுத்து அவரா கூப்பிடுவாரு. கூப்பிட்டு அவர் ஒரு கதையை சொல்லுவார். இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அது அவருக்கே உரிய ஒரு கலை. அந்த கலையை கற்றுக்கொள்ள அவரை நாடணும். இப்படி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சிறப்பு பண்புகள் இருக்கும். சின்ன சின்ன கெட்ட நலங்களும் இருக்கும். அந்த கெட்ட நலங்களை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை, அவருக்கும் தேவையில்லை. அவரே தேவையில்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா முக்கியமான நலன்களை மட்டும் நீங்கள் பேண கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். வயது ஆக ஆக புண்ணிய கணக்கு கூட வேண்டும். நமக்கு இங்கு அமர்ந்திருக்கின்ற அன்பர்கள் குறைந்தபட்சம் 40 அதிகபட்சம் 75 வரைக்கும் இருக்காங்களா? எல்லாருக்கும் உங்களுடைய புண்ணிய கணக்கு என்ன, பாவ கணக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை எடை போட்டு இனி அடுத்து வரும் வாரங்கள்ல உங்களுக்கு நிறைய புண்ணிய கணக்குகள் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஒரு சொற்பொழிவு ஆற்றணும். நீங்க சொன்னீங்க அன்னைக்கு, அப்ப எனக்கு பூஜ்ய கணக்கு இருந்தது, இப்ப கிட்டத்தட்ட பாஸ் மார்க் நான் வாங்கிட்டேன், 35 மார்க் நான் வாங்கிட்டேன். எப்படி? கழித்தலை கழுத்தி, வகுத்தலை வகுத்து, பெருக்கலை பெருக்கி கூட்டிக் கொண்டேன். என்னுடைய அந்த அருட்கணக்கு புண்ணிய கணக்கு இப்போது 40 புள்ளிகள் வந்துருச்சு. அந்த 40 புள்ளிகளையும் அடுத்து 50, 60, 70 என்று என்னுடைய ஆயுட்காலம் முடிவதற்குள் சதம் அடிக்க வேண்டும். நம்முடைய கூட்டம் அடுத்த 2 வாரங்கள்ல சதம் அடிக்க இருக்கிறது. அதன் போல உங்களுடைய புண்ணிய கணக்கிலும் சதம் அடிக்க அடியேன் இறைவனின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்வமூட்டல் என்கின்ற சுவையான நிகழ்ச்சி உங்களுக்கு மனதிற்கு இதமாகவும் சுவையாகவும் அமைந்திருக்கும் என்று அடியேன் நம்புகிறேன்.